கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரையும் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலே நாங்கள் இங்கு கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர் நீர். இன்று எங்கள் நடுவிலே நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் நன்றி. அதிசயங்களை காணப்படும் என்று சொன்னீர். இந்த வருடத்தின் இறுதி பகுதிக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஆனாலும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். நீர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறீர். துவக்கத்திலும் நீர் ஆண்டவராய் இருக்கிறீர், முடிவிலும் நீர் ஆண்டவராய் இருக்கிறீர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்று எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறவர். விசுவாசித்து இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகமில்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகமில்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகமில்லை. நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீர் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகமில்லை.
நீர் நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் கர்த்தரெனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹல்லேலூயா. வருடத்தின் இறுதியில் வந்தாலும் கர்த்தருடைய வல்லமை குறைஞ்சிட்டே போறதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை நிறைவாக இருக்கிறது. பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு பாடலை நம்ம பாடுவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். Thank you Lord. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப
இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. Thank you Lord. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி. எரிகோ பிடிப்போம் துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி. எரிகோ பிடிப்போம் துதியெடுத்தா சாத்தானோடுவான் ஒருமொருத்தா திரும்பி வருவான். துதியெடுத்தா சாத்தானோடுவான் ஒருமொருத்தா திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்த முறியடிச்சான். விசுவாச வார்த்தையால் கோலியாத்த முறியடிச்சான். துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி. எரிகோ பிடிப்போம் துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி. எரிகோ பிடிப்போம் துதியெடுத்தா சாத்தானோடுவான் ஒருமொருத்தா திரும்பி வருவான். துதியெடுத்தா சாத்தானோடுவான் ஒருமொருத்தா திரும்பி வருவான். வாயிலே எக்காலம் கையிலே திருவசனம். வாயிலே எக்காலம் கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி. எரிகோ பிடிப்போம் துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி. எரிகோ பிடிப்போம் துதியெடுத்தா சாத்தானோடுவான் ஒருமொருத்தா திரும்பி வருவான். துதியெடுத்தா சாத்தானோடுவான் ஒருமொருத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம் மகிழ்ந்து பாடி.
எரிகோ பிடிப்போம், துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், தோல்வியே இல்லை, ஜெயம் ஜெயம். ஹல்லேலூயா. Thank you Lord. சத்துரு வெள்ளம் போல வரும்போது விரைந்து ஜெயக்கொடியை ஏற்றுகிறவர், ஜெயக்கொடியை ஏற்றுகிற ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆவியானவர் ஜெயக்கொடியை ஏற்றுகிறவர். ஹல்லேலூயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றார். Thank you Jesus. அலை கடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகிறாயோ, அலை கடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகிறாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுமா? அவருடைய பாதம் ஒன்றே போதும், உடைய பிரசனம் போதும், நீர் போதும். உம்முடைய பிரசனத்திலே சம்பூரண நன்மைகள் உண்டு, உம்முடைய வீட்டிலே நன்மைகள் உண்டு. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord. ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். Thank you Jesus. Hallelujah. வருடத்தின் கடைசி வந்திருக்கலாம், ஆனால் ஆவியானவர் எப்பொழுதும் ஆரம்பங்களை தர வல்லவராய் இருக்கிறார். இந்த கடைசி பகுதியில ஒரு ஆரம்பத்தை கொடுக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. உலர்ந்தவைகளை உயிரடைய செய்ய அவரால் முடியும். Thank you Lord. ஹல்லேலூயா. ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என்னில் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என்னில் அசைவாடுமே. விண்ணக காற்றேனி என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மறந்திடும். விண்ணக காற்றேனி என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மறந்திடும். ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தபோது சிம்சோன் மேலிருந்த கட்டுகள் எல்லாம் முறிக்கப்பட்டது. ஆவியானவர் வந்தபோது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதே ஆவியானவர் நம்மில் வாசமாய் இருக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus.
எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். Thank you Lord, thank you Lord, thank you Lord. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. Thank you Lord, hallelujah, hallelujah, thank you Jesus. அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? Thank you Lord, hallelujah. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. பாவமக நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நல்லவர், நன்மை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் நிழலிடுகிறதற்காக நன்றி. எங்களிலே தங்கி இருக்கிறதற்காக நன்றி. உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் பார்க்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. இப்பொழுது உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக சொல்லலாம். ஆதியாகமம் 45:4. ஹல்லேலூயா. இந்த இடத்துல யோசேப்பு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு இந்த சகோதரர்கள் இவனுக்கு நிறையா தீமை செய்கிறார்கள், நிறையா தீமை செய்கிறாங்க. இவனை விற்று போடுகிறார்கள். எங்கே விற்று போடுறாங்க? எகிப்துக்கு விற்று போடுறாங்க. அவன் பயங்கர துயரத்தை சந்திச்சிட்டு இருக்கிறான் இந்த யோசேப்பு. அப்படி இருந்தவனை கர்த்தர் அந்த சிறைச்சாலை, ஆங்கிலத்தில் டஞ்சன் போட்டிருக்கு, அப்படின்னா அது ரொம்ப கொடூரமான சிறைச்சாலை.
அந்த அந்த டஞ்சன் எப்படி இருக்கும்னா லெவல்ஸ் இருக்கும். கீழே அண்டர் கிரவுண்டுக்கு கீழே ஒரு கிரவுண்டு அப்படிலாம் போகும். அந்த பழங்கால சிறைச்சாலை இப்போ இருக்கிற மாதிரி சிறைச்சாலை இல்லை, பழங்கால சிறைச்சாலை அப்படி அண்டர் கிரவுண்ட்லாம் போகும். அங்கே போயிட்டு உயிரோட வரதே கஷ்டம். அப்படிப்பட்ட சிறைச்சாலையிலே யோசேப்பு இருக்கிறான். யோசேப்பு பார்த்தீங்கன்னா, ஆனால் யோசேப்புக்கு நமக்கு வித்தியாசம் என்னன்னா, நம்மளாக இருந்தோம்னா நம்ம ஃபுல்லாக நம்மளுடைய கதையை ஃபுல்லாக என்ன பண்ணிடுவோம், சொல்லிடுவோம். ஆனால் யோசேப்பு என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த சிறைச்சாலையில் கூட அவன்கிட்ட அந்த சொப்பனத்தை சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன்கிட்ட சொல்கிறான், நீ ராஜ சமூகத்துக்கு போயிடுவ, போனேன்னா நீ என்ன பண்ணிக்க நினைத்துக்கொள், ஏன்னா நான் இதற்குரிய குற்றம் எதுவும் செய்யலை. அவன் அங்கே போய் ப்ளேம் பண்ணல. அந்த அம்மா வந்து பொல்லாத அம்மா என்னையை போட்டு சிறைச்சாலையில் என்ன பண்ணிடுச்சு, தள்ளி விட்டுச்சு. ஏன் அவன் அப்படி சொல்லலைன்னா, அவன் பார்க்குறான், என்னுடைய கடந்த காலத்தில் பெரிய ஏமாற்றங்கள் நடந்திருக்கு, என்னை கொடுமைப்படுத்தி இருக்கிறா இவ, இந்த மாதிரி சில செயல்கள்லாம் நடந்திருக்கு, தவறு செய்யாமலே எங்கே வந்துட்டேன், சிறைச்சாலைக்கு வந்துட்டேன். ஆனாலும் என்னுடைய சொப்பனங்கள், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சொப்பனங்கள் இவைகளை விட பெரியது. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சொப்பனங்கள், தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் இந்த சிறைச்சாலையை விட பெரியதா இருக்கிறது, என் சூழ்நிலையை விட பெரியதா இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. அதனால அவன் 32 வயசுல சிங்காசனத்துக்கு வந்துட்டான். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் எத்தனை நாள் இருந்தானே போடலை பைபிளில். சிறைச்சாலையில் இருந்தான்னு போட்டிருக்கு, எத்தனை நாள்னு போடலை. ஏன்னா 32 வயசில் எங்கே வந்துட்டான். ஏன் அப்படின்னா, யோசேப்பு யார் அப்படின்னா சொப்பனங்களின் மனிதன், சொப்பனக்காரன். அவன் பேர் என்ன, சொப்பனக்காரன். இப்போ தேவன் நம்மையும் ஒரு சொப்பனக்காரனாக இருக்கணும்னு தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சொப்பனம்னா என்னது, நிஜத்தில் நடக்கிறதா, நிஜத்தில் நடக்கிறதா இல்லை. அப்போ இந்த யோசேப்புக்கு நிஜத்தில் நடந்ததை பற்றி கவலை அவ்வளோவா இல்லை. ஹல்லேலூயா. அவன் அதாவது விசுவாசத்துக்கு அடையாளம் என்ன, விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அப்போ அதை தான் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீ இஸ் ஏபிள் டு foresee something else. foresee அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா ஆங்கிலத்தில். அப்படின்னா என்னதுன்னா, இனி நடக்க போகிறதை இப்பொழுது பார்க்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசத்திற்கான அடையாளம். இனி நடக்க போகிறத இப்போ விசுவாசிக்கிறவன் அப்படி தான் பார்ப்பான். நடக்கிறத பார்க்க மாட்டான். எதை பார்ப்பான், என்ன நடக்க போகிறது. சிறைச்சாலை வந்துருச்சா, சரி இதிலிருந்து கர்த்தர் அடுத்து என்ன செய்ய போகிறான்றதை பார்ப்பான். ஹல்லேலூயா. இப்படி மேலோட்டமாக சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம இதில் இருக்க சத்தியத்திற்கு நேராகி போவோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், யோசேப்புக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் யார், யோசேப்பை பிடிச்ச ஆள் யார், அவங்க அப்பா யாருன்னா யாக்கோபு. தேவனே தன்னை யாக்கோபின் தேவன் என்று அறிமுகப்படுத்துகிறார். யாக்கோபை சிநேகித்தேன் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் அடையாளப்படுத்துகிறார், யாக்கோபை சிநேகித்தேன் என்று பல இடங்களில் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் இந்த யாக்கோபுக்கு இதை வெளிப்படுத்தவே இல்லை. யாக்கோபு சொல்கிறான், என் மகன் மரித்து போய்விட்டான், ஒரு துஷ்ட மிருகம் வந்து அவனை பீரிட் போட்டு விட்டது, அவன் உயிரோடு இல்லை என்று சொல்கிறான். அந்நேரம் கர்த்தர் வந்து என்ன சொல்லணும், யாக்கோபே உன் மகன் எங்கே இருக்கிறான், இந்த அட்ரஸில் இந்த குறுக்கு தெருவில் உன் மகன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தா யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருக்கும், கவலையே பட்டிருக்க மாட்டான். அவன் என்ன சொல்கிறான், நான் சாகிற வரைக்கும் இப்படி தான் துக்கமாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கர்த்தர் ஏன் சொல்லலை, கடைசியில் பாருங்கள், வண்டியெலாம் வந்த பிறகு கர்த்தரே தோன்றி, மகனே யாக்கோபே நீ போ, நான் உன்னை கூப்பிட்டு போவேன், திருப்பி உன்னை இந்த தேசத்துக்கு கூப்பிட்டு வருவேன், நான் உன் கூட இருப்பேன், கர்த்தரே சொல்கிறார். இதையே முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. அப்படின்னா கர்த்தர் சில நேரங்களில் அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதில் நம்ம தலையிட அவர் விரும்புவது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம தலையிட்டா என்ன நடந்திருக்கும், இப்போ கர்த்தர் சொல்லியிருந்தாருன்னு வைங்க, யாக்கோபு என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணியிருப்பான்,
யாக்கோப்ட காசு இருந்துச்சா இல்லையா? யோசேப்பை எத்தனை வெள்ளிக்கு விற்றாங்க? 30 வெள்ளியா? இந்தாப்பா 90 வெள்ளி பிடிச்சிக்க, 3 மடங்கு கொடுத்துட்டேன், என் பையனை விட்டுரு. பையனே சொல்ல வேணாமே, அடிமையை நான் வாங்குறேன். அடிமையை தானே வாங்கினாங்க, அடிமையை தானே விற்றாங்க. நான் இந்த அடிமையை வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டு வந்து, சத்தம் காட்டாமல் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு சேர்த்துருக்கலாமே, சேர்த்துருப்பானே, பண்ணியிருப்பானா இல்லையா? அப்போ பஞ்சம் வரும்போது என்ன பண்ணுறது? பஞ்சம் வரும்போது என்ன பண்ணுறது? எகிப்துக்கு போனால் அங்கே பார்வோன் இருப்பான், அவன் நீ யார், ஹூ ஆர் யூ, கெட் அவுட்டுன்றான் இல்லையா? அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். ஹல்லேலூயா. தீமை அவரிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ அதனால் சில நேரத்தில் சொல்கிறதில்ல. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? துக்கத்திலே இருக்கோம். கர்த்தர் ஒன்றும் சொல்லலையா, அப்போ என் துக்கம் நியாயமானது தான் நினச்சிக்கிறோம். கர்த்தர் சொல்லலையா, அப்போ யோசேப்பு செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். கர்த்தர் இல்லை மகனே, சாகல மகனேன்னு சொல்ல மாட்டார் சில நேரத்தில். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்? அப்படியே துக்கத்திலே, ஐயோ போச்சு, இது போச்சு, அது போச்சு அப்படின்னே நம்ம உட்காந்துருப்போம். ஆனால் அது நிஜமா அப்படின்னா அது நிஜம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டவரை அறிந்து, கர்த்தருடைய செயலை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் என்ன செய்கிறார்? யோபு சொன்னான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என்ன ஆகாது. அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் அவர் பார்வையில் நடக்குது. ஹல்லேலூயா. சில விஷயங்கள் குறிப்பாக நம்ம கை மீறி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அவர் கை மீறி போகலை. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டாங்க யோசேப்பை, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலையில் அவன் சாகவில்லை, அந்த சிறைச்சாலையில் அவன் கதை முடிந்து போக இல்லை. யோசேப்பின் கதை ஒரு சிறை கைதியாக முடிந்து போக இல்லை. எந்த சகோதரர் மத்தியிலே அவன் எந்த சகோதரரால் அவன் துன்பத்தை சகித்தானோ, எந்த சகோதரர் அவனை விற்று போட்டார்களோ, இப்பொழுது அதே சகோதரர்கள் அவனை தேடி வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே மட்டும்தான் என்ன இருக்கு? தானியம் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ இந்த யோசேப்பு எதற்கு அடையாளமாக இருக்கிறான் என்றால், ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பினால யாருக்கு பிரயோஜனம்? யாக்கோபுக்கு பிரயோஜனம், இஸ்ரவேல் தேசத்துக்கு பிரயோஜனம். இயேசுவினால இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனம். ஹல்லேலூயா. அப்போ இந்த யோசேப்பு என்ன பண்ணுறான்? தன் சகோதரருக்கு தன்னை என்ன பண்ணுறான்? வெளிப்படுத்துகிறான். தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? என் கிட்ட வாருங்கள். இப்போ ஆண்டவராக இயேசுவும் அப்படி தான் அழைக்கிறார் நம்மளை. ஹல்லேலூயா. கிட்ட வாருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு அப்படி தான் சொன்னார், நீங்கள் கிட்ட வந்து என் காயங்களை தொட்டுப்பார். தோமாவை சொன்னார். தோமா சொல்லிட்டான், அவரை நான் பார்த்தா தான் நம்புவேன், நீங்கள் சொல்கிறத வச்சுலாம் நம்ப முடியாது அப்படின்னா. உடனே அவன் இந்த தோமாவை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அவனுக்காக வந்தார் திரும்ப. அதனால தான் நம்மளாம் தப்பிச்சோம். ஹல்லேலூயா. இந்த தோமாட்டை வந்து, இங்கே பார், என் காயங்களை உன் விரலை எடுத்து விழாவில் போடு அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அப்புறம் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் தேவனேன்றான். நம்மள மாதிரியே இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம வந்து ஆண்டவரை நேரில் பார்த்தா தான் என்ன பண்ணுறது? நம்புறது. நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னா அது அந்த விசுவாசம் நமக்கு வரதில்லை. ஹல்லேலூயா. ஏதோ அடையாளம் காட்டுங்க ஆண்டவரேன்னு தான் கேட்டுட்ருக்கோம். சரி, அப்போ யோசேப்பு எதற்கு ஒப்பனையாக இருக்கிறான்னா, ஆண்டவராக இயேசுவுக்கு ஒப்பனையாக இருக்கிறான். எப்படி யோசேப்பிட்ட மட்டும்தான் தானியம் இருந்ததோ, ஹல்லேலூயா, அதே போல் இயேசுவிடத்தில் மட்டும்தான் தானியம் இல்லை, அப்பம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே. ஹல்லேலூயா. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள். மன்னா எங்கேருந்து வந்துச்சு? பரலோகம் இல்லையா? மேட் இன் ஹெவன். மன்னா என்னது? மேட் இன் ஹெவன். மன்னாவை புசித்தவன் என்ன ஆயிட்டான்? மரிச்சிட்டான். மன்னாவை புசித்தவன் என்ன ஆயிட்டான்? மரிச்சிட்டான். அப்படின்னா என்னன்னா, இந்த மன்னாவால் அவனுக்குள்ள ஜீவனை கொண்டு வர
முடியலை. அல்லேலூயா. ஆனால் ஏன் சொல்கிறார்? ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். என்னை புசிக்கிறவன் யாரால பிழைப்பான்? என்னாலே பிழைப்பான். என்ன? நான் தான் ஜீவ அப்பம். கம்யூனியன் எடுக்கும்போது என்ன சொல்கிறோம்? அந்த அப்பத்தை எடுத்துப்பிட்டு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு இயேசு சொன்னதை நம்ம நினச்சி அவரை என்ன பண்ணுறோம்? நினைவு கூறுகிறோம். அப்போ அந்த ஜீவ அப்பம் அப்படின்னா என்னென்னா அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. என்ன வார்த்தை அப்படின்னா சுவிசேஷ வார்த்தை. இயேசு என்ன செய்து முடித்தார். இதுதான் பவுல் சொல்கிறான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நாங்கள் என்ன பண்ணுறோம்? பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஏன்னா சிலுவையில் அறையப்பட்டது தான். இயேசு சிலுவையில் தொங்குறாருல, அது யாருடைய செயல்னு நினச்சிங்க? ரோமர்களுடைய செயலா? யூதர்களுடைய செயலா? நம்மளுடைய செயலா? யாருடைய செயல்? பிசாசுடைய செயலா? பிதாவுடைய சித்தம். அல்லேலூயா. அப்போ ஜீசஸ் ஆன் த கிராஸ், சிலுவையில் தொங்குகிற இயேசு, பிதா ஏதோ செய்து கொண்டிருக்கிற அவருடைய வேலை, பிதாவுடைய வேலை. the work of the father is Jesus on the cross. புரியுதா உங்களுக்கு? சிலுவையில் தொங்குகிற இயேசு என்னன்னா பிதாவுடைய கிரியை. அல்லேலூயா. உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தினார் என்று எபிரேய ஆக்கியோன் எழுதுறான். அல்லேலூயா. உபத்திரவங்களினாலே இயேசுவை தேவன் பூரணப்படுத்தினார், பெர்ஃபெக்டட். அல்லேலூயா. அப்போ உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தி நமக்காக அந்த சிலுவையை என்ன பண்ணுறார்? இயேசு சுமக்கிறார். அல்லேலூயா. இப்போ எப்படி இந்த தானியம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது யார்? யோசேப்பு என்ற ஒரு மனிதன். அவன் தான் இந்த தானியத்தை என்ன பண்ணுறான்? கொடுக்குறான். நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இந்த குரூப்லாம் போவாங்க, காசு எடுத்துகிட்டு போவாங்க. போனால் அவன் தானியத்தெல்லாம் கொடுத்துருவான். கொடுத்துட்டு அவன் காசை அவன் பையில என்ன பண்ணிடுவான்? போட்டுருவான். இவங்க பாதி வழியில் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணணும்? திருப்பி போகணும்ல, என்ன பண்ணுவாங்க? போக மாட்டாங்க. போகாமல் அடுத்து திருப்பி தானியம் வாங்க போகணும். அப்படின்றப்ப இதெல்லாம் தீர்ந்த உடனே அடுத்து திருப்பி போகணும். போகிறப்ப அவங்க அப்பா சொல்லுவார், நீங்கள் இந்த காசையும் எடுத்துகிட்டு போங்க, புதுசாக வாங்குறதுக்கும் காசை எடுத்துகிட்டு போங்க. ஆனால் இவன் எடுத்துகிட்டு போகும்போது யோசேப்பு சொல்லிடுவான், அது உங்கள் கடவுளுடைய செயல், எனக்கு வர வேண்டிய காசு வந்துருச்சு, இது உங்கள் கடவுளுடைய செயல் அப்படின்னு சொல்லிடுவான். ஆக மொத்தம் இவங்க வாங்கின தானியத்துக்கு காசே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அது எதற்கு ஒப்பனையாக இருக்குன்னா, இப்படித்தான் மேசியாவாகிய இயேசு, இப்போ நம்ம கிறிஸ்மஸ் காலங்களில் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படித்தான் மேசியாவான இயேசு பணமும் இன்றி விலையும் இன்றி ரட்சிப்பை என்ன பண்ணியிருக்கிறாரா? ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த உலகம் முழுவதும் ஒரு பஞ்சம் இப்பயும் இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் விழுந்து போன உலகம். ஆனால் இந்த விழுந்து போன உலகத்தில் ஒரு யோசேப்பு, அந்த எகிப்தில் ஒரு யோசேப்பு இருந்தது மாதிரி இன்று இயேசு நமக்கு தன்னை ஒரு ராஜாவாய் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு யாருன்னா எகிப்து முழுவதையும் ஆளுகை செய்கிற அரசன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாருன்னா வானத்தையும் பூமியையும் ஆளுகை செய்கிற ராஜா. அல்லேலூயா. இயேசு பிறந்தப்ப என்ன சொன்னாங்க? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? போன வாரம் பார்த்தோம், ராஜ்யங்கள், 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ராஜ்யத்திற்கு ராஜா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் தன்னை நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறாரோ அப்படியாய் நாம் அவரை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. பஞ்சம் வந்தால் என்ன இருக்கும்? பொருள் செலவாகுமா? விலையெல்லாம் ஏறிடும். கரெக்டா? ஜெர்மன் தேசத்தில் உலக போகிற போது உருளைக்கிழங்கெல்லாம் உருளைக்கிழங்கு வாங்குறதுக்காக காரை விற்றாங்களாம் ஜெர்மன் தேசத்தில். நம்ம ஊர்லாம் அப்படியா விற்றா முதல்லாம் போய் நம்ம வாங்கிடுவோம். இந்தாங்க உருளைக்கிழங்கு எவ்வளோ வேணும், எத்தனை கிலோ கொடுங்க காரை. அவன் ஊரில் பென்ஸு அதெல்லாம் வச்சுருப்பான், அந்த மாதிரி காரெல்லாம். அப்படி பஞ்சம் வந்துருச்சுன்னா என்னன்னா குறைவு என்ன வரும்? குறைவு வரும். எல்லாத்துக்கும் குறைவு வரும்.
பணம் அப்படி செலவாகுமா? தானியம் கிடைக்காது, தானியத்துக்கு கிராக்கி ஆயிரும், இப்படி எல்லாத்துக்கும் இதாயிரும். அப்படி தான் இந்த உலகம் இருக்குது. இந்த உலகத்தில் பாருங்கள், எல்லாமே குறை உள்ளதாக இருக்கிறது. அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் இந்த ராஜாவை அறியவில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கிட்ட வாங்க. அப்போ யோசேப்பு சொல்கிறாரு, கிட்ட வாங்க. நீங்கள் என்னைய விற்று போட்டிங்கல்ல, அப்போ இருந்த யோசேப்பாவே இப்போயும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் அப்படி இல்லை. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? ராஜாவாக இருக்கிறேன். எகிப்து தான் அப்போ இருந்த சூப்பர் பவர். அல்லேலூயா. அந்த எகிப்துக்கு ராஜாவானோம்னா ஒன்று இருக்கிற ராஜாவை போட்டு தள்ளிட்டு வரணும், இல்லை இருக்கிற ராஜாவுக்கு மகனாக பிறக்கணும். அப்படி 2 வழி தான் இருக்குது ராஜாவாக வர்றதுக்கு. இந்த யோசேப்பு, நம்ம யோசேப்பு எப்படி வந்தார்? ஜெயிலில் இருந்து பிரிசனர் ஒரு நம்பர், அந்த நம்பராக இருந்தவர், அக்யூஸ்டு நம்பராக இருந்தவர், டப்புன்னு வெளியே கர்த்தர் தூக்கிட்டு வந்து நேர சிங்காசனத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், வேற மெத்தடு. அல்லேலூயா. எல்லாம் தலையை சொரிஞ்சுக்குவான், கர்த்தர் செய்ய போகிறார். அப்படி நம்புறீங்களா இல்லையா? அல்லேலூயா. எப்படி? இந்த 2 வழி தானே இருக்குது. செங்கடலில் கடக்கணும்னா ஒன்று கப்பலில் போகணும், இல்லைன்னா நீந்தி போகணும். ஆனால் அப்படி நீந்தி போகிறதுக்குள்ளே பார்வோன் என்ன பண்ணிடுவான்? ஆமாம், காலி பண்ணிடுவான். அப்போ என்ன பண்ணுறது? கர்த்தர் புது வழியை திறக்கிறாரு. அல்லேலூயா. செங்கடலே 2 நம்ம யோசிக்கணும், இது எப்படி? இது தாவி போகிறதா, நீந்தி போகிறதா, எப்படி போகிறது? கர்த்தர் சொல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இதை 2 ஓப்பன் பண்ணிடுறேன், நீ நடந்தே போ. அல்லேலூயா. பக்கத்தில் வச்சுருங்க, இது வரைக்கும் எப்படி வந்தியோ அப்படியே போகிற. அவன் புதுசாக எதுவும் பண்ணலை, ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலை. இது வரைக்கும் என்ன பண்ணாலும் அதே தான். இது வரைக்கும் நடந்து வந்தியாப்பா, வனாந்திரத்தை வந்தியாப்பா, அப்படியே போப்பா, கண்டினியூ. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய செயல் அது. செங்கல் 2 பிறகு யாருடைய செயல்? கர்த்தருடைய செயல். கர்த்தருடைய செயலுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாரு கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. மோசே இடத்துல ஆண்டவரை வைங்க, இயேசுவை வைங்க. அவர் ஒரு பாதையை திறந்தார். எந்த பாதையை திறந்தார்? இயேசு நேர பிதாவிடத்தில் போகிற பாதை. அல்லேலூயா. இந்த பாதையில் சாத்தான் அவங்கள தொடர்ந்து வரவே முங்கிடுவான். அல்லேலூயா. ஏன்னா அங்கே போகிறதுக்கு அவனுக்கு அக்சஸ்ஸு இல்லையே. அல்லேலூயா. இப்போ பாதைன்னு ஒன்றே நம்ம ஒரு நாள் போய் சேருவோம் அப்படி கிடையாது. இப்போவே பரலோகம் நமக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தேவான்னு ஒருத்தன் மரிக்கும்போது சொல்கிறான், கல்லை எரிஞ்சிட்டு இருக்காங்க, வலிக்குதுன்னு கத்தலை. அல்லேலூயா. அவனை பாருங்கள், வலிக்குதுன்னு கத்தலை. என்ன கத்துனா? என்ன சொன்னான் தெரியுமா? இதோ பிதா உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் பக்கத்தில் இயேசு எழுந்து நிற்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு எப்படி அது தெரிஞ்சிச்சு? ஒருவேளை கல் எரிஞ்சனால சாகர டைம் வந்துருச்சுன்னு கர்த்தர் அவன் கண்ணை திறந்தாரா? இல்லை. அப்படி தான் பொசிஷன். அல்லேலூயா. பரலோகத்தை நம்மால் பார்க்க முடியும். ஏன்னா அதற்கான வழியை யார் திறந்திருக்கிறா? ஹல்லேலூயா. இயேசு அதற்கான வழியை திறந்திருக்கிறார். access to the father was opened on the cross. ஹல்லேலூயா. இதெல்லாம் நிறைய நேரம் தெரியாது. கிறிஸ்மஸ்னு உடனே நம்ம என்ன நினச்சிக்குவோம்? ஏதோ ஒரு குழந்தை இயேசு, இப்படிலாம் தலை நிற்காத குழந்தை. இப்போ என் குழந்தை பிறந்திருக்கு பாருங்கள், தலை நிற்கலை, தலையை சேர்த்து பிடிச்சிக்கிட்டே அப்படியே போக வேண்டியதாக இருக்குது. ட்ரைனிங் எடுத்தாச்சு. ஆனால் பாருங்கள், நிறைய பேர் இயேசு அப்படி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் அவருக்கு பவுடர் போட்டு விடணும், எல்லாம் செய்யணும். இல்லை, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற ராஜாவாய் சிங்காசனத்திலே விற்றிருக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும். நாம் சேவிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவாக இருக்கிறார். நம்ம அந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ குறைவு வெளியே வந்துட்டே இருக்கா, பரவாயில்ல, வரட்டும். நம்மகிட்டையும் வரப்பாக்குதா, வரட்டும். எனக்குமே குறைவை போக்குறது ஆண்டவருடைய சித்தமே இல்லை, நிறைவை கொண்டு வர்றது தான் ஆண்டவருடைய சித்தம். நிறைவானது வரும்போது
குறைவானது ஒழிந்து போவோம். அல்லேலூயா. அதனால பவுல் சொல்றான், என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். யாரா அப்படி பண்ணுவானா? கை எனக்கு வலிக்குது அப்படின்னா, கை வலிக்குதுப்பா, இந்த பாருப்பா கை வலிக்குதுப்பான்னு எல்லார்ட்டையும் சொல்லுவானா? அவன் பெருமையா சொல்றானா? ஏன்னா அவனுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் என்ன ஆகுதா? பூரணமாய் விளங்குது. ஹல்லேலூயா. அப்ப இது எப்படிப்பட்டதுன்னா, பஞ்சம் இருக்குப்பா, குறைவு இருக்கு, ஆனா இந்த வெளிப்பாடை நீ பெற்றுட்டேனா, இந்த ரெவலேஷன் அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. வார்த்தை இருக்கு, அப்போ வார்த்தை என்னது? அப்போ அதை ஆவியானவர் தான் என்ன பண்ண முடியும்? பிட்டு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம கேட்கலாம், அப்பத்தை கொடுக்குறாரு, அது ஆவியானவர் தான் என்ன பண்ணி விடுறாரு? நமக்கு ஊட்டி விடுறாரு. ஏன் அப்படின்னா நமக்கு சாப்பிட தெரியாது. ஏன் சாப்பிட தெரியாதுன்னா, சத்தியத்திற்குள்ள வார்த்தையில், தேவ வசனத்தில், தேவ வாக்கியத்தில் இருக்கிற சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கிறது நமக்கு அவர் தான். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு புரியாது. நமக்கு என்ன புரியாது? சத்தியம் நமக்கு புரியாது. நம்ம வசனத்தை மனப்பாடம் பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே போய் மூலையில் போய் நின்றுக்கணும். அது நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக மாறணும்னா அது வார்த்தையில் இருக்கிற சத்தியம் நமக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதைத்தான் யார் செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பேசினபோது எம்மார் சீடர்கள், அவங்க பைபிள்லாம் அவங்களுக்கு தெரியும், அப்படி தானே? தெரிஞ்ச வசனத்தை தானே இயேசு சொல்கிறாரு, தெரியாத வசனத்தை அவங்களுக்கு சொல்லலையே, தெரிஞ்ச வசனத்தை தான் சொல்கிறாரு. ஆனால் அதை விளங்க காட்டினார். ஹல்லேலூயா. அதான் யோசேப்பு சொல்கிறான், என் கிட்ட வாருங்கள், இதுவரை அறியாத மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிஞ்சுக்கங்க. என்ன உங்கள் சகோதரனா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? பார்த்துருப்பீங்க. சின்ன பையனாக இருந்தேன், அப்படி உங்களுக்கு தெரியும். அந்த யோசேப்பு உங்களுக்கு தெரியும். குழிக்குள்ளே போட்டீங்க, அந்த யோசேப்பு உங்களுக்கு தெரியும். பலவர்ண அங்கேயே போட்டு வேணும்னே உங்கள் முன்னாடி நடந்து போனேன், நீங்கள்லாம் பொறாமப்படணும்னு. நம்ம அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மற்றவன் பொறாமப்படுறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சுருக்கிறாரு, அதுக்கு தான் வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. அதெல்லாம் பயப்படாதீங்க. பொறாமப்படுறவன் படட்டும், அதனால் ஒன்றும் இல்லை, நல்லதுதான், நமக்கு ஸ்ட்ரென்த் தான். அல்லேலூயா. அப்போ அந்த யோசேப்பு உங்களுக்கு தெரியும். பலவர்ண அங்கேயே போட்டு போனேன், அது தெரியும். குழிக்குள்ளே போட்டீங்க, அது தெரியும். வித்து போட்டீங்க, அது தெரியும். அதுக்கு பிறகு நீங்கள் என்னைய பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ ஒரு யோசேப்பா 2.0 வரேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் மறுபடியும் வருகிறேன். அல்லேலூயா. இந்த யோசேப்பு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கிட்ட வரணும். அல்லேலூயா. கிட்ட வந்து நல்லா பாருங்க. அல்லேலூயா. நான் யாருன்றதை நல்லா பாருங்க. இவர் யார் அப்படின்னா, ஆண்டவராய் இயேசுக்கு ஒப்பனையாக இருக்கிறான் இந்த யோசேப்பு. ஆண்டவராய் இயேசு இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னா, கிட்ட யோவானுக்கு தான் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. யோவான் சொல்கிறான், ஆனால் செத்தவனை போல் அவர் பாதத்தில் விழுந்தேன். உடனே யோவானை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறலாம் பாருங்க, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும். நான் முந்தினவர்னா அவர் என்ன சொல்கிறாரு? நீ வந்து பூமியில் நான் வந்த பிறகு தான்ப்பா நீ என்னை பார்த்த, நான் அதுக்கு முன்னாடியே இருக்கேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் முந்தினவர் பிந்தினவர், இனிமேலும் நான் இருப்பேன். அல்லேலூயா. யோவான்ட்ட சொல்கிறாரு, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ மரணத்திற்கு அதிபதியான பிசாசை என்ன பண்ணாராம்? இயேசு ஜெயித்தாராம். அதெல்லாம் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ வசனம் பார்த்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடும். பாருங்க. அப்போ இயேசு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவர் நமக்காக நமக்கு முன்பாக போயிருக்கிறார். யோசேப்பு எப்படி முன்பாக எகிப்துக்கு போனானோ அது மாதிரி நமக்கு முன்பாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? போயிருக்கிறாரு. அல்லேலூயா. பஞ்சம் எப்போ வரும் அவருக்கு தெரியும். பஞ்சத்துக்கு முன்னாடி அவர் போயிட்டாரு. ஏன்னா அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்ஃபாவும் ஒமேகாவுமானவர். அல்லேலூயா. இப்போ ஒரு வசனம் படிப்போம், படிச்சுட்டு நமக்கு புரியும் கிறிஸ்து எப்படி வெளிப்படுகிறார். இந்த யோசேப்பு சம்பவத்திலிருந்து கிறிஸ்து எப்படி வெளிப்படுகிறார் என்பதை பார்ப்போம். எபிரேயர் 2வது அதிகாரம்
ஒரு ஆழமான ஒரு வசனம் இருக்குது, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிரே ஆக்கியோன் யாருன்னு தெரியல, பவுல் என்று சொல்கிறாங்க, நல்லா எழுதியிருக்கிறாரு. 2வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2:14 14. அடுத்த வசனம் மட்டும் படிச்சிருங்க. ஹல்லேலூயா. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல். இது என்ன தேவதூதர் அப்படின்னா, விழுந்து போன தூதர்கள், பாவம் செய்து விழுந்து போனார்கள்ல, அது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறான். வேத ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இதுதான் அதாவது ஒருத்தர் என்ன மெஜாரிட்டியாக சொல்கிறது என்னென்னா, இயேசு இருக்கிற வேண்டிய இடத்த, இயேசு இருந்தார்ல பிதாவுடைய வலது பார்சத்தை, அதை எப்படி இயேசு அடைஞ்சார்னா தாழ்த்தினார் தன்னை, மரண பரியந்தம் தன்னை என்ன பண்ணினார், தாழ்த்தி தாழ்மையின் மூலமாய் அதை என்ன பண்ணார், அடைஞ்சார். பிசாசு வந்து பெருமையினாலே எனக்கு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அப்படின்னு பெருமையினால் அடைய பார்த்தான், எனவே விழுந்துட்டான் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இதுதான் வீழ்ச்சின்றாங்க, இது பிரதானமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி 4-5 தியரி இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி நமக்கு வேணாம். ஆனால் தேவன் அவர்களுக்கு சாதகமாக என்ன பண்ணலையா, கை கொடுக்கலையா. ஆனால் யாருக்கு சாதகமாக கை கொடுத்துருக்கிறாரா, ஆபிரகாம். சரி, அது இந்த ஆபிரகாம் முன்னாடி வந்தானா ஆதாம் முன்னாடி வந்தானா? அப்போ என்ன போட்டிருக்கணும், ஆதாமின் சந்ததின்னு தானே போட்டிருக்கணும். என்னன்னு போட்டிருக்காரு, ஆபிரகாமின் சந்ததி. அப்படின்னா என்னன்னா, அதுக்கு தான் இந்த 14வது வசனத்தை பார்க்கணும். 14வது வசனத்தை போட்டிருக்கு, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு இதை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு நான் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போகலாம். இதில் போட்டிருக்கு, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். இதில் இந்த பிள்ளைகள்னா யாரு? இவங்களை தான், இந்த பிள்ளைகளை தான் ஆபிரகாமின் பிள்ளைகள்னு வேதம் அழைக்குது. ஹல்லேலூயா. புரியுதா? இந்த பிள்ளைகள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் பிள்ளைகள்லாம் யாரு? விசுவாச மார்க்கத்தார். ஹல்லேலூயா. அப்போ இவங்க யாரு? இந்த பிள்ளைகள் நம்ம தான். கிளியரா அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து நமக்கு என்னென்ன இருக்குன்றதையும் ஏற்றுக்குவீங்க. ஹல்லேலூயா. அப்போனா உங்களுக்கு 2025 வருஷம் தங்கம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்பிடுவோம். ஹல்லேலூயா. ஆன்லைனில் போகிறனால விலை வாரியாக சொல்ல வேணாம், 5ஆம் தேதி பார்த்துக்கிடுவோம். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ இதில் போட்டிருக்கு, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. ஹல்லேலூயா. இதில் யாரை சொல்லியிருக்கு? நம்மளை தான் சொல்லியிருக்கு. நம்ம அப்போ பிறந்தோமா? பிறக்கலை. நம்ம அப்போ பிறக்கலாம். இதைத்தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய அனாதி தீர்மானம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அழைச்சார்ல, ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் போட்டிருக்குல்ல. ஆபிரகாம் எப்பா இங்கே வாப்பான்னு கூப்பிடுறப்பயே இன்று இருக்கிற உங்கள் பேரை போட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் அப்பவே பார்த்துட்டாரு. பக்கத்தில் சொல்லுங்க, பார்த்துட்டாரு, விட மாட்டாரு. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் விட மாட்டாரு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆடு தான், 99 ஆடு இருக்கு எஜமா, ஒரே ஒரு ஆடு முள்ளு பக்கம் போய் மாட்டிக்கிச்சு. பரவாயில்ல, நீ இந்த 99 புடி, நான் அதை பார்த்துக்கிறேன்னு தேடி. ஏன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏற்கனவே பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. தானியத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நமக்கு தானியம் இல்லை. பழைய ஏற்பாடுனால தானியம். தானியம்னா என்ன? தானியத்துக்கும் அப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்?
தானியம்னா இனிதான் போய் ரெடி பண்ணணும். அல்லேலூயா. மாவு புளிக்கலைன்னா தோசை ஊற்ற முடியாது. திருப்பி வெளியே டிலே, என்னது, தாமதம். புதிய ஏற்பாட்டில் ஜீவ அப்பம், எண்ணெய் புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். 5 அப்பம் 2 மீன் எடுத்து எத்தனை பேர் கொடுக்குறாரு? என்ன, அவர் ஜீவ அப்பம், லைஃப். அல்லேலூயா. லைஃப் இருக்கிறது தான் பெருகும், அப்படி தானே? இந்த ஸ்பீக்கர் பெருகுமா? பெருகாது. ஏன்னா அது லைஃபு இல்லை. லைஃப் இருக்கிற பாருங்க, அது ஒரு எறும்பா இருக்கலாம், இவ்வளோண்டா இருக்கு, ஆனால் அது கூட என்ன ஆகும்? பெருகும். ஏன்னா அதில் லைஃப் இருக்கு. அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ நம்மளை பிள்ளைகள்னு வேதம் அழைக்கிறது. ஏன்னா தேவன் அப்படித்தான் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் நம்முடைய தகப்பன் என்கிற அறிவு எப்போ தான் வந்துச்சுன்னா, அவர் நம்மளை கிட்ட கூப்பிட்டப்ப தான் வந்துச்சு. எப்போ கிட்ட கூப்பிட்டாரு? அதானே கேட்குறீங்க. இயேசு பூமிக்கு வந்தது தான் தேவன் நம்ம கிட்ட வந்தது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா. புரியுதா? அவங்கெல்லாம் அப்படி ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் இப்போ. அல்லேலூயா. நான் இல்லை, ஆவியானவர் கூட்டு போகிறாரு. அல்லேலூயா. எனக்கு இங்கே பூமியிலே வழி தெரியாது. அல்லேலூயா. மேப்பை நம்பி தான் இருக்கேன் நான், கூகுள் மேப்பு. ஆமாம். ஆவியானவர் அப்படியே என்ன பண்ணுவார்? சத்தியத்தை கொடுக்கும்போது நம்ம நினச்சிக்கிறோம் சத்தியம்னா சரி ஏதோ கேட்கறது இல்லை, அந்த அனுபவத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி அப்படின்னா அந்த செயலில் கொண்டு போய் நம்மளை வச்சிருவார். சரீரத்தில் என்ன வந்துடும்? அந்த பவர் வந்துடும். அல்லேலூயா. சரி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். எங்கேருந்து விடுதலை தெரியுமா? இருளின் ராஜ்யத்திலிருந்து எடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் வைக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு நல்ல மனுஷன்தான், ஆனால் பஞ்சத்தில் அவன் சிக்கிட்டான். அவனால் பஞ்சத்தை மேற்கொள்ள முடியலை. இப்போ சகோதரர்கள் எங்கே வர வேண்டி இருக்கிறது? யோசேப்பு. அல்லேலூயா. இயேசுவுக்கு நிழலாக இருக்கிற யோசேப்பிடத்தில் சகோதரர்கள் வர வேண்டி இருக்கிறது. அதனால தான் இந்த எபிரேயர் 2:10 போட்டிருக்கு, 12 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். அல்லேலூயா. அந்த சகோதரர் யாரு? பிரதர்ஸ் ஆஃப் ஜீசஸ். யாரு? நம்ம தான். இது ஒரிஜினல் வேர்டில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? கிரேக்க வார்த்தை, ஒரிஜினல் வார்த்தையில். ஆங்கில பைபிள்லாம் அப்படி தான் இருக்குது. NIV வெர்ஷன் படிங்க, அதில் அப்படி தான் இருக்குது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அல்லேலூயா. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஐயா என்ன பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சாமே அப்படின்னாங்க. நான் ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன், அப்படியா, சரி பரவாயில்ல அப்படின்னே. என்ன பரவாயில்லன்றீங்க அப்படின்னா, ஆமாம் எனக்கு எல்லாம் ஒன்று தான். ஏன்னா பைபிளில் என்ன போட்டிருக்கேன்? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அப்படி தான் போட்டிருக்கேன். அதனால் நான் ஆணாக இருக்கிறேன், அதனால் நான் சந்தோஷப்படுறேன். ஆணுக்கும் ஆண் என்றும் இல்லை, பிறந்திருக்கிற பெண் என்றும் இல்லை. அல்லேலூயா. அதனால் இதில் என்ன போட்டிருக்குன்னா, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் என்ன பண்ணுவேனா? அறிவிப்பேன். அல்லேலூயா. ஐ வில் ப்ரொக்ளைம் யுவர் நேம். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? பிதாவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. பிதாவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு சொன்னார், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை என்ன பண்ணுவேன். அது என்ன இடம் நினைச்சிங்களா? என்ன இடம் தெரியுமா? ஆயத்தம் பண்ணிட்டாரா பண்ணலையா? நம்ம ஊர் இன்ஜினியரே 2 வருஷத்தில் கட்டிடுறானே வீடு. என்னதான் லேட் பண்ணாலும் கட்டி 1 வருஷத்தை கட்டுறேன்றவன் 6 மாதம் ஆரம்பிப்பான், 1 வருஷம் போகும், 1.5 வருஷம் போகும், கடைசியில் எப்படியாவது கட்டி முடிச்சிடா. ஏசு இன்ன வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்காரு. எத்தனை பேர் கட்டி முடிச்சுட்டாருன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அங்கே எப்போ போவோம்? அப்போ அதுக்கு தான் ஆவியானவர் வேணும்ன்றது. அல்லேலூயா. மோசேயும் எலியாவும் மறுரூப மலையில் வந்தாங்களா இல்லையா? அவங்கள ஏதோ வச்சு கண்டுபிடிச்சான், இவன் தான் மோசே, இவன் தான் எலியான்னு. அந்த அளவுக்கு தத்ரூபமாக இருந்தது. சரியா? இவன் தான் மோசே, இவன் தான் எலியான்னு அந்த அளவுக்கு
தத்ரூபமாக இருந்தது. என்னைக்கோ மறிச்சவன் எப்படி அன்னைக்கு வந்தான்? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்ம நிறைய நேரத்தில் கன்ஃபைன் பண்ணிட்டோம். அதாவது மனுஷன் ஆவி, ஆத்துமா, சரீரம். நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? ஃபிசிக்கலாக நம்மளை என்ன பண்ணி வச்சுக்கிட்டோம்? அப்படியே லிமிட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இவ்வளவுதான் என் லிமிட். பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல் செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். ஹைட்ஸ். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, வாசமா இருக்கலாமா இப்போ அந்த ஸ்தலத்திலே? ஹல்லேலூயா. அப்போ அவரோடு இருக்கணும், நாம் அவரோடு இருக்கணும். உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். அதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. வந்தார், மறுபடியும் அவர் நம்மளை அவரோடு இயேசுவோடு இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸ், ஹல்லேலூயா, இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் அதில் இருந்துட்டோம்னா இந்த ஃபிசிக்கல் பிளேஸையும் அது அஃபெக்ட் பண்ணும். ஹல்லேலூயா. உலகம் பூரா பஞ்சம், யோசேப்பின் ராஜ்யத்தில் மட்டும் தானியம் இருக்கு. ஹல்லேலூயா. அங்கே மட்டும் என்ன இருக்கு? தானியம் இருக்கு. எகிப்து முழுவதும், மோசே காலத்தில் பாருங்க, எகிப்து முழுவதும் வாதைகள். கோசேன் நாட்டில் மட்டும் எதுவும் வரல. தவளை வரல, இருள் வரல, ஒன்றும் வரல. ரத்தம் பூசப்பட்டிருந்த வீடுகளுக்குள்ள சங்கார தூதன் வரவில்லை. இதெல்லாம் எதுக்கு நிழலாட்டமாக இருக்குன்னா, வாதை உன் கூடாரத்தை எந்த கூடாரம்னா இந்த சரீரமாகிய கூடாரம் அல்ல, அங்கே வாசஸ்தலம். நீ எங்கே இருக்கிற? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. அப்போ இயேசுக்குள்ளாய் அறைகள் இருக்கிறது நமக்கு பரலோகத்தில். ஹல்லேலூயா. நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அதுதான் சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ இங்கே பஞ்சத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பூமியில் இருந்துக்க. ஹல்லேலூயா. நீ பூமியில் இரு. நான் அதுக்காக மாடியிலேருந்து யாரும் குதிச்சிடாதீங்க பரலோகத்துக்கு போகிறேன்னு. நீ பூமியில் இரு. ஆனால் ஆவிக்குரிய நிலையில் நீ இங்கே வந்து தங்கி இரு. தாவீது தான் சொல்கிறான், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்புறம் சொல்கிறான், நன்மையும் கிருபையும் தொடரும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம அட்ரஸ். நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? அந்த அட்ரஸ்ல நம்ம கரெக்டா இருந்தா உங்க பேருக்கு வர்ற கொரியர் நீங்க வீட்டில் இல்லைன்னா வருமா? ஹல்லேலூயா. அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஆனால் நான் சென்னை வரைக்கும் வந்திருக்கேன், நீங்கள் சென்னைக்கு வந்து டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்னா அவன் என்ன நினைப்பாங்க உங்களை? நீங்கள் சென்னையிலேயே கீழ்பாக்கணும் ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போங்கன்றான். சொல்லுவானா இல்லையா? அப்போ வந்து இருக்க வேண்டிய இடத்துல இருந்தோம்னா வர வேண்டியது, ஹல்லேலூயா, இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் பிளேஸ், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் லொக்கேஷன். ஹல்லேலூயா. ஆவியானவர் அந்த இடத்தில் நம்மளை வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அங்கே என்ன யார் இருக்கிறா? நம்ம பரம யோசேப்பு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், என்னை அறிந்து கொள், அப்போ பொன் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. பொன் உன்னை தேடி வரும். என்ன இந்த கோல்டும் வரும். ஐயோ விலை, தங்க விலை ஏறுத, விசுவாசி அதை பார்த்து என்ன பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம பஞ்சத்தில் இல்லை, நம்ம திரட்சியில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பகல சொல்ல, நான் பஞ்சத்தில் இல்லை, நான் பரலோகத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் பூலோகம் வாசி இல்லை, நான் பரலோக வாசி. ஹல்லேலூயா. அப்போ எப்படி இருக்கும்னா, இது எப்படி நடந்துச்சு? இவன் தான் அந்த யோசேப்பா. அது பாருங்களேன், யோசேப்பு சொல்லுவானா அதை அந்த 45 அதிகாரமா என்ன படித்தோம், அதில் 3வது வசனம் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுட்டுறதுனாலே
அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் அவன் சொல்லுவான், நான் தான் யோசேப்புனா. அவங்க அப்படியே நிற்கிறாங்களாம், இவனா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு ஆயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி கர்த்தர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் யோசேப்பு, நான் தான் உன்னை பராமரிக்கிறவன், உன்னை பராமரிக்கிறது நான் தான், உங்கள் அப்பா இல்லை. சகோதரரே சகோதரிகளே, உங்கள் தகப்பன். அல்லேலூயா. தகப்பன்னா என்னன்னா உலகத்துக்கு ஒப்பனையாக இருக்குது. உலகம் உன்னை பராமரிக்கலை, நான் உன்னை என்ன பண்ணுறேன். தாவி சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய். முடிவில் சொல்கிறான், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபை என்னை. இன்னைக்கு நம்ம போட்டு குழப்புறது, மூளையை குழப்புறது என்னன்னா, இது இப்படி நடக்குதே, அது இப்படி நடக்குதே, இது இப்படி, அப்போ என் வாழ்க்கை இப்படி ஆயிருமே. ஆண்டவர் என்ன சொல்லுவார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? யாருப்பா சொன்னா? நான் சொன்னேனா? யார் சொன்னா? நீ அதை கேட்டிருக்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் தான் யோசேப்பு. அல்லேலூயா. ஐ ஆம் ஜோசப் மாதிரி, ஐ ஆம் ஜீசஸ். நான் குழந்தை இயேசு இல்லை, நான் என்ன இயேசு. அல்லேலூயா. கார்பெண்டர் ஜீசஸ் இல்லை, நான் உன்னை டேபிள் சேர் செஞ்சு போடுற ஜீசஸ் இல்லை. நான் யாரு? பரலோகத்தில் இருக்கிற பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவர். சொல்றாரு, பயப்படாத, மரணத்துக்குரிய கீயே எங்க தான் இருக்கு? இந்த இருக்கு பாத்தியா? அல்லேலூயா. பாதாளத்துக்குரிய கீ எங்க இருக்கு? இந்த பாத்தியா? இந்த சாவி பாத்தியா? 8வது நம்பர் சாவி. இதுதான் எதுக்குரிய சாவி? பாதாளத்துக்குரியது. இதை போட்டாதான் பாதாளத்தை திறக்க முடியும். பாதாளம் இப்ப யார் கண்ட்ரோல்ல வந்துருச்சு? அல்லேலூயா. பிசாசு அவனுக்கு ஒரு டைம் குறித்து வச்சிருக்கிறாரு. அதனால தான் அவனை இன்னும் விட்டு வச்சிருக்கிறாரு. அவனுக்கு ஒரு டைம் குறிச்சிருக்கிறாரு. அவனுடைய பவர்ஸ் எல்லாம் இப்போ போயிடுச்சு. விசுவாசி மேலே, சகோதரர்கள் சகோதரிகள் மேலே அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நமக்கு அதிகாரம் இல்லைன்னா அவன் மேலே நமக்கு அதிகாரம். பைபிள் என்றைக்குமே எக்ஸ்ட்ரீம் தான். ஒன்று மோட்சம், இல்லைன்னா நரகம். அல்லேலூயா. நான் பள்ளிக்கூடத்தை படிக்கிறப்ப முழுமையாக ரசிக்கப்படாமல் இருந்தேன். அப்போ ஒரு டீச்சர் சொல்லுவாங்க, இப்பயும் அவங்க இப்போ ஆச்சரியத்தில், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பார்த்து ஆச்சரியப்பட்ட மாதிரி அவங்க என்னை பார்த்து ஆச்சரியத்தில், இனிமே எப்படி பாஸ்டர் ஆனான்னு ஆச்சரியத்தில் இருக்காங்க. அவங்க கேட்டாங்க, இப்படிலாம் போச்சுன்னா நரகத்துக்கு தான் என்ன பண்ணுவேன்? நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இல்லை, இங்கிட்டு பரலோகம் இங்கிட்டு நரகம் ரெண்டுக்கும் நடுவில் நான் என்ன பண்ணிடுவேன்? இருந்துடுவேன். அப்படி ஒரு இடமே கிடையவே கிடையாது. அதுதான் பைபிள். அல்லேலூயா. ஒன்று இது இல்லைன்னா அது. ஒன்று நீ அடிமை, இல்லைன்னா நீ அதிபதி. அல்லேலூயா. எகிப்து முழுவதுக்கும் யோசேப்பு என்ன ஆயிட்டான்? அதிபதி. ஒன்று நீ சிறைச்சாலையில் இருக்கணும், இல்லைன்னா நீ என்னவா இருப்ப? சிங்காசனத்தில் இருப்ப. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம். வாளாகாமல் தலைய, வயிறாவா இல்லை, வாளாகாமல் என்ன ஆவ? தலை. அல்லேலூயா. மிடிலே என்ன கிடையாது, இங்க கிடையவே கிடையாது. அப்ப ஏன் இன்னும் நான் தலையாகலை அப்படின்னா, அதுக்கு தான் இயேசு சொல்றாரு, என்கிட்ட வா, இந்த மாதிரி நீ அறிஞ்சுக்கோ, நான் அதிபதியா ராஜாவா இருக்கிறேன், ஆளுகை செய்கிறவரா இருக்கிறேன். பேதுரு ஏன் சொன்னா, நீரே ஆனால் அப்படின்னு நானே ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர என்ன? அவனுக்கு தெரியும் இந்த கடலுக்கு அவர் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால அவர் நடக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் சொன்னா நானும் நடக்க முடியும். அல்லேலூயா. ஒன்று முங்குறது, இல்லைன்னா நடக்கிறது. முங்குறதுனா என்ன அர்த்தம்? கடல் நம்மளை ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். கடல் மேல் நடக்கிறோம்னா நம்ம கடலை ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து ஜெயிக்கிற வரைக்கும் விடாதீங்க. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு விஷயமே என்னன்னா, நம்ம யோசேப்பை விடுவிக்கிறதுக்கு யாக்கோபு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நம்ம எஃபர்ட்ஸ், நம்ம முயற்சிகள், நம்மளுடைய முயற்சியெல்லாம் எப்படி இருக்கணும்னா, மாம்சத்திற்கு நீங்கள் கடன்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா.
we are in debt to the spirit அப்படின்னா ஆவிக்குரிய சத்தியங்களை அறிவதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஏன்னா அவர் கொடுத்துட்டாரு, அதை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. அதான் ஆவியானவர் என்ன பண்றாரு, சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். ஆவியானவர் சகல சண்டைகளுக்குள்ளும் நம்மை நடத்துகிறவர் அல்ல. சண்டைகள்னா பிசாசோட சண்டை போட்டு போ, நான் எதிர்த்து நில்லு, சங்கிலியால கட்டு, அதுக்கு அவர் ஆள் இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா சத்தியத்திற்குள்ள நம்மளை புஷ் பண்றாரு. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்திற்குள்ள நட. ஹல்லேலூயா. அப்ப இன்டிமசி வித் த ஃபாதர் அண்ட் த சன். ஹல்லேலூயா. வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உட்பிரவேசித்து அவனோடு என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. இதுவும் ஒரு தங்கம். சத்தியம் என்னது, தங்கம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, சத்தியத்தை அறியும் போது தான் விசுவாசம் என்ன பண்ணுது, டெவலப் ஆகுது. பொன்னிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த கோல்டு வந்துருச்சுன்னா மற்ற கோல்டு தானா வந்து தான் ஆகணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டே ஏழையாகவும் இருக்கிறேன்னு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏழையா இருக்கணும்னா என்ன அர்த்தம், இன்னும் நான் அவரை அறிய அறிய. அதுக்கு தான் ஆன்லைனில் ரெக்கார்ட் பண்ணி சத்தியத்தை ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம். ஹல்லேலூயா. இந்த சேனலுக்கு காசே வராது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, நான் பாட்டு போட்டுருவேன், ஆராதனையில் பாடுற பாட்டை போட்டுருவேன். அது யாரோ ஒருத்தருடைய பாட்டாக இருக்கும். நான் இன்னும் பாட்டை எழுத ஆரம்பிக்கல, யாராவது பாட்டை தானே பாட முடியும். கூகுள்காரன் போட்டு விடுவான், யூடியூப்காரன், இந்த பாட்டு இவருடையது, இதை மட்டும் வெட்டி எடு. நான் சொல்லுவேன் அதெல்லாம் வெட்ட முடியாது, அப்புறம் உனக்கு காசு வராது, மானிட்டைசேஷன் வராது. நான் சொன்னேன் எனக்கு காசை விட கர்த்தர் தான் வேலை. ஹல்லேலூயா. எனக்கு அந்த காசு வேணாம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மானிட்டைசேஷனே என்ன கிடையாது. அதுக்கு ஒரு லிமிட் போகணும், அதுக்கான வாய்ப்பும் என்ன கிடையாது நமக்கு இல்லை. ஏன்னா நமக்கு சத்தியம்தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆராதனையில் வர பாட்டும் பிரசங்கமும் ஒன்றா இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் இதையும் வெட்ட முடியாது, எதையும் ஒட்டவும் முடியாது. இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் கொடுக்கறத கொடுத்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. அதனால் இந்த சத்தியங்கள் கர்த்தர் இன்று நம்மோடு பேசுகிறார். இது என்ன பண்ணும்னா நம்மை உயர்வுக்கு நேராய் கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஒன்வே பார்த்து தான். ஹல்லேலூயா. திரைச்சிலை மேலிருந்து கீழாக இரண்டாக இந்த தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேரக்கடுவோம். ஹல்லேலூயா. பிதா அண்டையில் நமக்கு ஸ்லாக்கியத்தை சேருகிற ஸ்லாக்கியத்தை இயேசு ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இதில் போட்டது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இதில் போட்டிருக்கு பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கு. அதுபோல் இயேசு என்ன பண்ணார்னா நம்ம தோன்றப்படுவதற்கு முன்னே நம்மை பிள்ளைகளாக இருக்கும்படி முன் குறித்தார். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைக்கு யார் தான் செய்வா, தகப்பன் தான் எல்லாம் செய்வார். அப்போ இனிமேட்டும் கவலைப்படலாமா, இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும். ஹல்லேலூயா. என்ன நம்முடைய தகப்பன் யாரு, பிதாவாகிய தேவன், சகலத்தையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. இப்போ அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னா going to be a week of abundance. ஹல்லேலூயா. திரட்சி. இங்கே தானியத்திற்கு பஞ்சமே இல்லை, அங்கே கொடிய பஞ்சம், இங்கே தானியத்திற்கு பஞ்சமே இல்லை. காசே செலுத்த தேவையில்லை, இலவசமாய் தானியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இலவசமாய் ஜீவ அப்பமாகிய இயேசுவை அறிகிற அறிவிலே நாம் நிரம்ப நிரம்ப. ஹல்லேலூயா. இயேசுவை அறிகிற அறிவை ஆவியானவர் சத்தியத்தின் மூலமாய் நமக்கு பகிர்ந்தளிக்க நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவைகள் எல்லாம் சேர்ந்து வரும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பஞ்சத்திற்கு இடமே இல்லை, பற்றாக்குறைக்கு இடமே இல்லை, குறைச்சலுக்கு இடமே இல்லை, எல்லாம் நிறைவாக இருக்க போகிறது. இந்த வாரம் ஒரு சம்பூரண வாரமாக இருக்க போகிறது. இட்ஸ் a week of abundance. ஹல்லேலூயா. நிறைவின் வாரமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் தான் யோசேப்பு என்று சொல்லி உம்மை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீர். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், மரித்தேன்,
ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீர் இருக்கிற இடத்திற்கு எங்களை அழைத்து செல்லுகிற தேவனாயிருக்கிறீர். அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்ல நாங்கள் இருக்கும்போது, அந்த கோசேன் நாட்டில் நாங்கள் இருக்கும்போது, அந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கிற வீடாகிய உம்முடைய பிரகாரத்தில் நாங்கள் இருக்கும்போது வாதைகள் எங்களை அணுகுவதில்லை. அற்புதங்கள் தொடர்ந்து நடக்கும். சிறைச்சாலைகள் சிங்காசனங்களாய் மாறும். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அப்படியே கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கிட்டி சேர எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. இன்னும் கிட்ட சேர்ந்து உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள, ராஜாவாய் உயர்த்தப்பட்டிருக்கிற உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள அனுக்கிரகம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.